மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். இது கேதுவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். சனி வக்கர காலங்கள். இந்த சனி பகவானுடைய வக்கர காலம் அப்படிங்கிறது 138 நாட்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்கரமாகிறது. என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு, ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரம் இது. தொழில் ஸ்தானாதிபதினாவே இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக தான் வரணும். ஆனால் செவ்வாயுடைய ராசி அப்படிங்கிறதுனால சனி பகவான் நன்மை செய்யாது. அதே மாதிரி சனியுடைய வீட்டுக்கு செவ்வாய் நன்மை செய்யாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சனி வக்கர காலங்களில் வயது ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? 5 வயது வரைக்கும் உங்களுக்கு கேது தசை நடப்பில் வந்தால், பிறகு 20 வருடங்கள் சுக்கிரதசை. 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடப்பில் வரும். இப்போ சுக்கிரதசை நடக்குது. 16 வயசுலேருந்து ஒரு 20-21 வயசு வரைக்கும் எடுத்துப்போம். படிக்கிற காலகட்டங்களில். படிக்கிற காலகட்டம் அப்படின்னாவே இந்த சுக்கிரதசை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சுக்கிரன் அப்படிங்கிறது 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதாவது கலத்திரஸ்தானாதிபதி. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நியூட்ரல். அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான காரகத்துவ அடிப்படையில், கர்ம அடிப்படையில் அவர் இருக்காரோ அந்த பலன்களை தான் இந்த சுக்கிர பகவான் தருவார். அது நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது, கெடுதல் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து யோக கிரகங்களோடு சேர்ந்திருந்து, லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலோ இது மாதிரியான அமைப்புகளில் இருந்துச்சுன்னா சுக்கிரதசை அப்படிங்கிறது நன்மை செஞ்சிடும். உங்களை விட உங்களுடைய வீட்டில் அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். குடும்ப சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவயோக தசையாக இருந்தால் கூட அந்தளவுக்கு பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லாத அமைப்பில் இருந்தால் கூட பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது. இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது 16 வயசுலேருந்து அப்படின்னாக்கா படிக்கிற காலகட்டத்தில். இப்போ அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணுதுன்னு வச்சிங்களேன், மனசு ரீதியாக ஒரு சில பேருக்கு மட்டும் பாதிக்கும். பெருசாக கெடு பலன்கள் கிடையாது. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது மாதிரி. நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, இந்த 5 மாத காலங்கள், அதாவது 4.5 மாத காலம் வரும், 138 நாட்கள் அப்படின்னாக்கா 10 நாட்களுக்கு முன்னாடியே அந்த வைப்ரேஷனை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த சனி பகவான். அப்போது கிட்டத்தட்ட 4 மாதன்றது 4.5 மாதங்கிறது 5 மாதமாக கூட எடுத்துக்கலாம், இல்லை 4.5 மாதமாக கூட வச்சுக்கலாம். இந்த 4.5 மாதத்தில் உங்களுக்கு படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்து தடைகள் கொடுக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா? இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வக்ரமாகிறார். சொந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திராதிபதி வக்ரமாகிறார். அவரே லாபஸ்தானாதிபதியாக வராரு. அதனால இப்போ படிப்பு ரீதியாக மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக எடுக்கணும். படிப்பில் ஒரு சில தடைகள் உண்டு ஒரு சில பேருக்கு மட்டும். தசா புத்தி சரியில்லாத நபர்களுக்கு மட்டும். உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மற்றபடி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியஸ்தானாதிபதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திலேயும் வக்ரமாவார். இப்போ இந்த வக்ர காலங்களில் மட்டும் தகப்பனார், அதாவது அப்பா அம்மாவோட கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தாய் தகப்பன் மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள், அதாவது சொல் பேச்சு கேட்காம இருக்குது, இது மாதிரி மட்டும்தான் வருமே தவிர பெருசாக கெடுபலங்கள் கிடையாது. இப்போ 21 வயசுக்கு மேலே 25 வயசு வரைக்கும் இந்த சுக்கிரதசை. பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை அந்த 10 வருடங்கள் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அதாவது குரு புத்தியிலிருந்து சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவு அந்த வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்துடும். அதனால இந்த பின்னாடி வரக்கூடிய 10 வருடத்துல, அதாவது 21 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். வேலையில் வந்து நல்ல ஒரு மாற்றம். இது வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா இப்போ வேலை கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வேலை கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா அதில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இது மாதிரி நல்ல அமைப்பில் வந்துடும் இந்த சுக்கிர பகவான் தசை அப்படிங்கிறது. 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரிய தசை பொதுவாகவே இது ராசிக்கு 5ஆம் அதிபதி தசை. 5 குடையவன் தசை அப்படின்னாவே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னாக்க நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும். நன்மை செய்யக்கூடிய தசை உங்களுக்கு நன்மை செய்யுமா? ஏன்னா 7.5 சனி போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு விரயத்தில் 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகிறார். இது வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து திருமணத்தில் தடைகளை கொடுத்துருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கும். திருமண ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக ஒரு சில பேருக்கு மனக்குழப்பங்களை கொடுத்துருக்கும். அதாவது
6, 8, 12 ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய பேருக்கு கவலைகள் தான். அதிகமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கிற காரியங்கள், அதாவது எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதில் தடைகளை நிறைய கொடுத்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ வக்கர காலங்களில் அந்த தடை கொஞ்சம் கிளியர் ஆகும். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னாக்கா திருமணம் நல்லா இருக்கும், திருமணத்துக்கு தடைகள் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக முயற்சி பண்ணுறீங்க, இது வரைக்கும் வேலை கிடைக்கல, 7 சனி ஆரம்பிச்சிச்சு, இதுக்கப்புறமா அது வேலை கிடைக்குமா நினச்சிங்கன்னா இப்போ வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமணம் யாருக்கெல்லாம் தடைப்படும் அப்படின்னாக்கா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த சூரிய பகவான் நீசமாக இருக்கிறதோ இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்திருந்து தசை பண்ணுறதோ அது மாதிரியான அமைப்புகளில் இருந்தால் கொஞ்சம் தடைகள் உண்டு. இது தவிர்த்து மற்றபடி எங்கே இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு தடைகள் கிடையாது, நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும். தொழில் ரீதியாக ஒரு சில பேருக்கு கடன் அடையக்கூடிய சூழ்நிலை, கடன்றது கொஞ்சம் வெளியே வருவீங்க, யார்கிட்டயாவது உதவிகள் கேட்டிருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பேர் வந்து கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஒரு சில பேருக்கு வரும், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 31 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. இந்த சந்திர தசை அப்படிங்கிறது 4ஆம் அதிபதி தசை, சுகஸ்தானாதிபதி தசை. இந்த சுகஸ்தானாதிபதி தசை நடக்கும்போது, ஏன்னா 2வது சுற்று தான், 31 வயசுக்கு மேலே சனி பகவானுடைய சுற்று 2வது சுற்று, பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா 4ஆம் இடத்தை பார்த்தாலே சொல்லிடலாம். இது 4ஆம் அதிபதி தசை தான். இப்போ வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது சந்திர பகவானுக்கு மறையாமல் இருந்தால் வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும், இல்லை ஏற்கனவே இருந்து அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த வேலையில் நல்ல ஒரு மாற்றம், அதாவது புதிய வேலை வாய்ப்புகள் அது மாதிரிலாம் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லை வேலை ரீதியாக நான் வந்து வெளியே நான் ட்ரை பண்ணல, இப்போதைக்கு இருக்கிற வேலையை நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா அதில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருந்தா ப்ரொமோஷன். ஒரு சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்பு அது மாதிரி அதில் வந்து எக்ஸாமெல்லாம் எழுதியிருந்தீங்கன்னாக்கா அது பாசிட்டிவான பதில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இந்த காலகட்டங்களில் உண்டு. திருமண ரீதியாக, அதாவது செகண்ட் மேரேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது இந்த காலகட்டங்களில். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த டைமில் யாருக்குமே வந்து முன்னிக்காதீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், ஏற்கனவே தொழில் போயிட்டுருக்கு, அந்த தொழிலை நீங்கள் நல்லபடியாக பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு வந்து மாறணும்னு நினைக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் நீங்கள் யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது சந்திர தசையில். ஏன்னா நிறைய மனக்குழப்பங்களை கொடுக்கும். சந்திர பகவானுக்கு நட்சத்திராதிபதினாக்கா கேது, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த கேது பகவான் சந்திர பகவானுக்கு மறையாமல் இருந்தால் நல்லது. அதாவது மறைஞ்சி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த 10 வருடங்களும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் இந்த சுகஸ்தானாதிபதி தசைங்கிறது. அதனால தான் நிறைய பேர் வந்து சந்திர தசையில் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம். ஏன்னா சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாவே அந்த கேது பகவான் தான் கால் கொடுத்த கிரகம். நல்லா இருக்கும், நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த 10 வருட தசை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா 7 சனி இது, நீங்கள் வக்கரம் ஆனாலும் சரி, வக்கர கதியிலேருந்து வெளியே வந்தாலும் சரி, அதாவது வக்கர நிவர்த்தி ஆகும்போதும் சரி, உங்களுக்கு பெருசாக மாற்றங்களை தராது. தசாபுத்தி தான் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை, ராசிக்கு 8 கூடையவன். இதில் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க, மனசு ரீதியாக நிறைய பாதிப்புகள் உண்டு. ஏன்னா அஷ்டமாதிபதி தசையில் எந்த மாதிரியான இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சரி ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் செவ்வாய். ஆனால் அஷ்டமாதிபதியாக வரும்போது அந்த தசை நடக்கும்போது 7 சனி வந்துச்சுனாக்கா கஷ்டங்களை கொடுக்கும். முன்னாடியே 1 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கும், வேலை ரீதியாக இல்லை தொழில் ரீதியாக வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கும். இது இப்போயே தெரிய ஆரம்பிக்கும். வக்கர காலங்களில் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும்னு எடுத்துக்கலாம். இப்போ வராத பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொடுத்த பணம் வரல அப்படின்னாக்கா இந்த 4-4.5 மாதத்தில் உங்களுக்கு அந்த பணங்கள்லாம் வந்து சேர்ந்துடும். இப்போ வராத பணம் எல்லாம் வந்துடும். இப்போ கொடுத்த பணம் வரல அப்படின்னு கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னாக்கா இப்போ வரும். இப்போ கேட்டிங்கன்னா இந்த பணம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும், ஆனால் பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. இன்னொருத்தருக்காக நீங்கள் கடன் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். பெருசாக வந்து முன்னிக்காதீங்க, யாருக்குமே கேரண்டி கையெழுத்து போடாதீங்க. இது மாதிரியான விஷயங்கள்ல தொழில் ரீதியாகவும் சரி, வேலைவாய்ப்பு ரீதியாகவும் சரி, உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்தால் போதும் இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்க. ஏன்னா வக்கர காலங்களில் ஓரளவுக்கு ரிலீஃப்னு சொன்னால் கூட தசை நடத்தக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால 7 சனி நடக்கும்போது பெருசாக மாற்றங்களை கொடுக்காது. ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கறது, இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து உங்களுடைய வேலையை வச்சோ இல்லை ப்ராப்பர்ட்டி வச்சோ லோன் வாங்குறது, பணம் வாங்குறது, இது எல்லாமே பண்ணிக்கலாம். தனிநபரை கிட்ட போயிட்டு ஒரு கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது மட்டும் வேண்டாம். 48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு
இந்த ராகு பொதுவாகவே சனியோட வீட்டில் இருக்கார் இப்போதைக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, அவயோக தசைகள், அதாவது சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு இந்த காலகட்டங்களில். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கும். எப்பவுமே வந்து இப்போ பணம் வந்து கொஞ்சம் வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுருக்கோம் ஒரு சில பேருக்கு. ஏதோ வந்துட்டு இருந்தது, பணம் வந்துட்டு இருந்தது, இப்போ வராத மாதிரியே இருக்குது, எல்லாமே ஸ்டக்காகி நிற்குது, தொழில் கொஞ்சம் ஸ்டக்காகி நிற்குது அப்படின்னு ஒரு சில பேர் அது மாதிரி இருக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில் மாற்ற வேண்டாம், வேலையில வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பண்ணீங்கன்னா நல்லது. அதே வேலை வாய்ப்புல இருக்கிறவங்களும் சரி, வேலையில கொஞ்சம் கவனத்தை வச்சு பண்ணுங்க. தொழில் சாணாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், தொழில் சாணாதிபதினு சொல்லக்கூடிய நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரத்துல வக்கரமாகும் போது தொழில ஒரு சில தடுமாற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும். பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில் ரீதியா நீங்க வந்து உங்க தொழிலை கரெக்டா பார்த்துட்டு வந்தாலே போதும். புதுசா தொழில் மாத்துறதோ இல்லை இடம் மாத்துறதோ இந்த காலகட்டங்களில் வேண்டாம். மனசு ரீதியா ஒரு சில பேருக்கு பாதிப்புகள் உண்டு. உடல்நிலை தொந்தரவுகளும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டதுனாக்கா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, கடன் சம்மந்தப்பட்டது, இது மாதிரியான பிரச்சனைகளை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கலாம். இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 66 வயசுக்கு மேல 82 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை இது பாக்கியஸ்தானாதிபதி தசை, விரையாதிபதி தசை. இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நட்பு கிரக தசை, 3வது சூட்டு சனி. இதுல வந்து வக்கரம் ஆனாலும் சரி, வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி ஆனாலும் சரி, இந்த சனி பகவான் நன்மையே செய்யும். இந்த குரு பகவானுடைய இது 3ஆம் இடத்துல வந்து குரு பகவான் மறைஞ்சிருக்கிறது பெருசா கெடுபலங்களை கொடுக்காது. இந்த காலகட்டங்களில் ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் எதனா இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்ததுன்னா அந்த நோய் நொடி பிரச்சனை தீரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுப விசேஷம் நடக்காம இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதனால இப்போ குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் யாராவது தொழில் தொடங்குறது, வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்றது, எல்லாமே உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுத்துரும். இந்த குரு பகவான் தசையில நோய் நொடி பிரச்சனைகள் வீட்டில் யாருக்கு இருந்தாலும் சரி, மருத்துவ செலவுகள் எல்லாமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுப விரயங்கள், உங்க கையில காசு இருந்தது அப்படின்னாக்கா தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. அந்த செலவு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர்ட்டி ரீதியாக எதனா வாங்கி போட்டுறது நல்லது. உங்க கையில பணம் இருந்தாலே எதனா விரைய ஆயினே இருக்கும் இந்த விரையாதிபதி தசையில. அதனால் எதனா ப்ராப்பர்ட்டி, பொருட்சேர்க்கை, இது மாதிரி ஒரு பொருளா வச்சிங்க. பணமா வச்சுக்கிறத விட பொருளா வச்சிங்க இந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்கள். 82 வயசுக்கு மேல 19 வருடங்கள் சனி தசை. சனி தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. பின்னாடி வரக்கூடிய சனி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா கெடுபலங்கள் கிடையாது. உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கும். அந்த அளவுக்கு மனசை பாதிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய சனி பகவான் தசை அப்படிங்கிறது பெருசா மனசை பாதிக்காது, கவலைகளை கொடுக்காது. ஏதோ ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கலாம். அது வந்து பழைய நினைவுகள் அது மாதிரி தானே இருக்குமே தவிர பெருசா உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகளோ இல்லை நோய் நொடி பிரச்சனைகளோ கொடுக்காது. ஆனா உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்கள். ஏன்னா சனி தசை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ இல்லை 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இருந்தாலோ கடன் அல்லது நோய் அது மாதிரி கொடுத்துரும். அதனால கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். மற்றபடி இந்த மேஷராசியில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் இந்த சனி வக்ர காலங்கள். நன்றி.